மக்களே, இன்றைக்கி இறால் பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இங்கே பாருங்கள், இந்த இறால் நானே இங்கே இறால் கிடச்சிது வாங்கி சுத்தம் பண்ணி நல்லா 10 நாளை தாண்டி அலசிட்டு பார்த்திங்கன்னா காய வச்சு அள்ளி வச்சுட்டேன். இது ரொம்ப சுத்தம் பண்ண தேவையில்லை. இது நல்லா முறுமுறுன்னு வறுத்துட்டு மற்ற பொருள்லாம் அதில் என்னென்ன சேர்க்கணுங்கிறத நம்ம பார்க்கலாம். இது நல்லா வறுத்தாச்சு. இதை எடுத்து இப்போ நம்ம முறத்தில் கொட்டி லைட்டாக சுத்தம் பண்ணிக்கணும். அந்த மூக்கு இருக்குல்ல, அது கொஞ்சம் அப்படியே பொடன்னு உடையும். இந்த மூக்கு இருக்குல்ல, அது லைட்டாக ஆற விட்டு நம்ம அப்படி உரசிட்டு ஒரு பொய் தேய்ச்சோம்னா இதெல்லாம் போயிடும். அடுத்தடுத்து அதுக்கு என்ன பொருள் சேர்க்கணுன்னு பொட்டுக்கல்லையே நல்லா கொஞ்சம் நேரம் வறுத்துட்டு அது மேலே எழுதி சேர்த்து. எப்போதுமே பொடியெல்லாம் நம்ம கொஞ்ச நாள் வச்சு சாப்பிடணும்னா ஆயில் எதுவும் சேர்க்காமல் இது மாதிரி ட்ரை வறுத்தக்குள்ளே வச்சு நம்ம வறுக்கணும். அப்போ தான் அது கொஞ்சம் நாளைக்கு நல்லா இருக்கும். லேசாக செவந்துட்டுன்னா நம்ம எடுத்துடலாம். இது நல்லா பாதி செவந்து வந்துட்டு இப்போ பார்த்தா கருவேப்பிலை போடுவோம். கருவேப்பிலை நிறையா போடக்கூடாது. ஒரு கொத்து இல்லைன்னா 2 கொத்து போடலாம். ஏன்னா நிறையா நம்ம போட்டோம்னா இந்த இறாலோட வாசம் இல்லாமல் கருவேப்பிலையோட வாசம் அதிகமாகிடும். அதனால் அதை நிறையா சேர்க்க தேவையில்லை. இதை நம்ம நல்லா வறுத்து எடுத்து இப்போ இது ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். இதில் நம்ம ஒரு 2 ஸ்பூன்னா மிளகு சேர்த்துருக்கேன். கருப்பு மிளகு 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேன். இது நம்ம நல்லா பொரிச்சுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம அந்த பொட்டுக்கடலை எண்ணத்துலேயே இதையும் நம்ம கொட்டிக்கலாம். இது கூட நம்ம இப்போ கல் உப்பு, இதுக்கு தேவையான உப்பு இந்த அளவுக்கு போதும். உப்பு வறுத்தாச்சு. அடுத்தது இதே சட்டியில் பட்டை, இதுக்கு 4-5 கொஞ்சம் மிளகாய் போட்டுட்டா போதும். ஏன்னா பொடி கொஞ்சம் தான் இருக்கும். நம்ம மிளகு சேர்த்துட்டோம் ஆல்ரெடி நல்லா 2 ஸ்பூன் அளவுக்கு. அதுதான் கொஞ்சம் நல்லெண்ணெயோ நெய்யை ஊற்றி சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். இது கூட இந்த மிளகாயும் நம்ம சேர்த்துக்குவோம். இது எல்லாம் ஆறட்டும். நம்ம இறாலை சுத்தம் பண்ணிக்கணும். இதெல்லாம் காஞ்சி ஆறி ரெடி ஆகிட்டு இப்போ இதை புடச்சி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ இடிச்சிக்கலாம் வாங்க. மிக்ஸி ஜார், இந்த மிக்ஸி ஜாரில் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நம்ம எல்லாத்தையும் அள்ளி வச்சாச்சு. இதில் பெருங்காய பொடி போட்டுக்கிறோம். நான் கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்துக்கணும். நம்ம இது பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, வெரைட்டி ரைஸுக்கு நல்லாயிருக்கும். நல்லெண்ணெயோ சூடான நெய்யோ வச்சு கொஞ்சம் கலந்து வச்சுக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும். நம்ம இடிச்சிடுவோம். இப்போ அதை நல்லா ஃபைன் பவுடராக இடித்தாச்சு. நமக்கு சூப்பரான ஒரு எறா பொடி ரெடி ஆகிட்டு. இது இட்லி, தோசை, வெரைட்டி ரைஸ் அந்த மாதிரி எல்லாத்துக்கும் வச்சுக்கலாம். உங்களுக்கு சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம். இன்றைக்கி கவிச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு தோன்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா இதை கொஞ்சம் சுடு சாதத்தில் போட்டுட்டு அது கூட நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றிட்டு சாப்பிட்லாம். நம்ம எல்லாமே நல்லா கரெக்டான அளவில் சேர்த்துருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.